சரி, என்ன கோட்டு 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை விட கேட்டுட்டு நீ ரொம்ப பொங்குறியே, என்னதான் மேட்ரு, என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நீ சொல்லிடு, பேசாமல் நீயே சொல்லிவிடுவோம் வாயால். இல்லை, அதாவது என்னென்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜானா ஒரு வைபு. ஆமாம். சரியா? இன்னைக்கு அந்த வைபிள் இருக்கிற வி கூட இல்லை தலைவங்கிட்ட. என்ன பண்ணுறது? அது கழுததேஞ்சு கட்டெரும்பாங்களாம். இது 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 என்ன லெவலில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து மைனஸில் போயிட்டு இருக்குது. பிலோ த கிரவுண்டு போகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து பாடல்கள் ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதே மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அப்பா டே எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டரோட சித்தப்பா வந்து உட்காந்து எழுதியிருக்காரு. குற்றவாளி நானும் என்னனும் என் அண்ணனும் நானும் தானும் வந்தேன். அந்த ஐயப்பாடு எங்கள் அப்பா யாராவது நிறுத்த சொல்லுங்கடா அவனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 3 பாட்டுமே நல்லது. கண்டுபிடிக்க நாளாச்சு. விசில் போடு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்போ 3rd சிங்கிள் கேட்டு என்ன சொன்னேன்? விசில் போடு எவ்வளவா பரவாயில்லன்னு சொன்னேன்ல. நீ நடுவில் 2nd சிங்கிள்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிட்ட பார்த்தியா? அதை நீ பாட்டாவே மதிக்கல. அட நான் இவ்வளோவில் பேசுகிறேன், அந்த பாட்டோட கமெண்ட்ஸில் போய் பாரு. 4th சிங்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3rd சிங்கிள் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவீங்க. கவலைப்படாத. எப்பா இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா எங்கே இருந்தார், இப்போ எங்கே இருக்காருன்ற கிராஃபெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி விஜய் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் அனிருத் மியூசிக், ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி விஜய் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் அனிருத் மியூசிக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருக்காங்க. அனிருத் மியூசிக் இல்லை அப்படிங்கிறது ஏங்குறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. முதல் பாட்டில் கொஞ்சம் முட்டு கொடுத்தாங்க. சரி. 2வது பாட்டில் இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. 3வது பாட்டில் படத்தில் ஹீரோ விஜயா இருக்கலாம், ஆனால் வில்லன் என்னமோ யுவன் தான். எல்லாரும் அதே தான் எழுதியிருக்காங்க. நட்டில் வச்சு நினச்சியா தாஸ்? நட்டில் வச்சேன். யாருமே வந்து படத்தை டிஃபெண்ட் பண்ணல, யாருமே வந்து பாட்டை டிஃபெண்ட் பண்ணல, யாருமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய விஜய் ஃபேன்ஸ் ஆர்மியே வந்து டெட் அகெயின்ஸ்டாக இருக்குது. அதாவது ஹோப் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இது ஓகே நீங்கள் வந்து படம் எடுங்க, அது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அதெல்லாம் ரைட்டுங்க. ஒரு பாட்டு கூட கேட்க முடியலீங்க, என்னங்க இது? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? அதாவது வந்து சுறாங்கிறது வந்து ஒரு ஃப்ளாப்பான படம் தான். அதில் கூட இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரிங்கிற பாட்டு ஓரளவுக்கு கேட்கலாம், பலிக்கிற அளவுக்கு இருக்காது. விஜயோட ஒரு ஃப்ளாப் படத்துலேயே பாட்டுங்கிறது கேட்கறதுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும். இது எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன இது ஃபைனல் நெயில் டு த காஃபின்ங்கிற மாதிரி இருக்குது. இது யாருடைய ஃபைனல் நெயில் டு த காஃபின்? இது யுவன் சங்கர் ராஜா கரியருக்கா, இல்லை விஜய் இதுக்கப்புறம் அரசியலுக்கு போறாருங்கிறக்கா இங்கே முடிச்சு விடுறாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கடந்த 10 ஆண்டுகள்னா 2014 2024 வரைக்கும் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னாலும் ஃபிலிமோகிராஃபியில் அவ்வளோ புவராக தான் இருக்கும் மியூசிக்கு. சரியா? ஒரு பாட்டு நல்லா இருக்காது. யார் ஃபிலிமோகிராஃபியில்? அஜித்குமார் ஃபிலிமோகிராஃபியில். எதுக்கு தேவையில்லாம அஜித்தை பற்றி பேசுகிற? இல்லை, நம்ம வந்து பேசணும் அப்படின்னா சக காம்படிஷனோடைய லெவலில் நம்ம பேசிதானும் சொல்லித்தான். இப்போ 2014 நீங்கள் வந்து என்னை அறிந்தால அட்டகாசமான ஆல்பம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது என்ன படம் வந்தது? விவேகமில் வந்து அந்த ஆல்பம் நீங்கள் கேட்கலாம், ஏன்னா அனிருத்தோட மியூசிக் இருக்கும். சரியா? அப்புறம் டீமான் வந்து கொஞ்சம் வந்து விஸ்வாசமில் வந்து காப்பாற்றி கொடுத்துருப்பாரு. இதையை தாண்டி இந்த 10 ஆண்டுகளில் நான் இந்த பாட்டு, இந்த படத்தில் அந்த பாட்டு, அஜித்குமாரோட பாட்டு நான் வந்து டெய்லி கேட்பேன். எனக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். நீ கேட்க மாட்டடா, அஜித் ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்கடா. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் போடுவாங்க. அந்த சில்லா சில்லான்னு ஒரு பாட்டு, அது யாராவது கேட்பாங்களா? அந்த ஒரு பாட்டு ஒன்று வருமே, சில்லா சில்லா, வேதாளம்ல கூட ஒரு பாட்டு ஒன்று வருமே. வேதாளம்னு ஒரு படம் வந்ததா? வேதாளம் படம், ஐயோ அதுவும் அனிருத் போட்டது தான். அதுவும் அனிருத் தான். நல்லா தானே இருந்துச்சு. அப்பா அதெல்லாம் இடிஎம்ல வந்து ஆட்டோ டியூனை போட்டு எந்திரிச்சு போன மாதிரி இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அதெல்லாம் பாட்டே கிடையாது. இது எதுக்கு நான் இப்போ வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே விஜய் படத்தில் வந்து குட் டேஸ்ட் ஆஃப் மியூசிக் இருக்கும், சூதிங்காக இருக்கும். இது ஏதோ ஒரு அஜித் படத்துக்குன்னு நீங்கள் போட்டு வச்சுருந்த மொத்தத்தையும் எடுத்து
விஜய் படத்துக்கு சொருகி இருக்கீங்க. அப்போ இதனால தான் அஜித் வந்து 10 வருஷமா மங்காத்தாவோட போதும் அப்படின்னு வணக்கம் வச்சு தள்ளிட்டு இருந்தாரா? இல்லை எனக்கு தெரியல. அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி அந்த ஃபிலிம் க்ரூவும் சரி லெஃப்ட் ஹேண்டில் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு புரியல. அதாவது நீங்கள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அவ்வளோ மேன் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா இல்லை. இப்படி நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இந்த படத்தோட எடிட்டருக்கு தான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன் இல்லை கேட்டதையே கேட்டு பார்த்ததையே பார்த்து எடிட் பண்ணுமே. அட பாட்டு தான் கேட்க முடியலன்னா கன்றாவி டிஏஜியும் பார்க்க முடியல. என்ன இது? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த சங்கடத்தை பதிவு பண்ண விரும்புகிறோம். இவனுக்கு தான், எனக்கு இல்லை. சரிண்ணா சரிண்ணா. என்னவா அணில் ஆட்கள் தானா? கொலை வெறியில் இருக்காங்களாம். ஒரு மாதம் எங்கேயாவது போக சொல்கிறாரு, அதுக்குள்ளே இங்கே நிலைமை சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு.